இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வெயில் காலத்தில் எப்படி உடல் சூட்டை வந்து தணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா முலாம்பழம், இதை வந்து மஸ்க் மெலன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை வந்து நீங்கள் ஜூஸாவோ இல்லை கட் பண்ணியோ அப்படியே சாப்பிடலாம். உங்களுக்கு சுகர் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்து கூட வந்து சாப்பிடலாம். இது வந்து ஒரு பழம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 20 ரூபாயிலேருந்து 25 ரூபாய்க்குள்ளே தான் வந்து இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்ஜா சீட்ஸ். இதை நீங்கள் நாட்டு மருந்து கடையில் இல்லைனா சூப்பர் மார்க்கெட்டில் கூட இருக்கும். நீங்கள் வாங்கி வச்சுட்டு வாரத்தில் 2 நாள் இல்லைனா 3 நாள் வந்து நீங்கள் ஜூஸாவோ இல்லை மிக்ஸ் பண்ணி ஃப்ரூட்ஸ்லேயும் கலந்து வந்து சாப்பிடலாம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீரை வகைகள். இந்த கீரை வந்து தான் சாப்பிட்ணும், அந்த கீரை தான் சாப்பிட்ணும் அப்படின்னு இல்லை. கீரை வகைகள் வந்து எல்லாமே வந்து கீரையை வந்து கடைஞ்சோ இல்லை கூட்டாவோ உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாக்கா கட்லெட் மாதிரியும் வந்து செஞ்சு சாப்பிடலாம், இல்லைனா சூப் கூட வச்சு சாப்பிடலாம். இந்த வெயில் டைமில் கீரைலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீப்பாகவே கிடைக்கும். ஒரு கத்தை கீரை 10 ரூபா இல்லைனா 15 ரூபாயில் வந்து கிடைக்கும். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் வீட்டிலேயே கூட கொஞ்சமாக வந்து பாட்டில் வச்சு வளர்க்கலாம். நாலாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாதாம் பிசின். இதை நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் இல்லைனா நாட்டு மருந்து கடையில் கூட கேட்கலாம், அவங்க கொடுப்பாங்க. இதை வந்து நீங்கள் ஊற வச்சு ஜூஸ் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம், இல்லைனா ஃப்ரூட்ஸ் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். இதை நீங்கள் வாரத்தில் 2 நாள் இல்லைனா 3 நாள் கூட எடுத்துக்கலாம் வெயில் டைமில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளரிக்காய். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தள்ளுவண்டி கடை வந்து இருக்கும். ரோட் சைடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே வந்து வச்சிட்ருப்பாங்க. நம்ம பஸ்ஸில் போகும்போது கூட வந்து விற்றுட்டு வருவாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த வெள்ளரிக்காய் வந்து சாப்பிடலாம். ஆறாவது வந்து பார்த்திங்கன்னா இளநீர். இது வந்து எல்லா இடத்துலையுமே வந்து சீப்பாகவே கிடைக்கும். உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னாக்கா வாரத்தில் 1 நாள் வந்து குடித்தாவே போதும். அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா எலுமிச்சம்பழம். இது வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் ஜூஸாக வந்து எடுத்துக்கலாம். சப்ஜா சீட்ஸ் கூட வந்து இது கூட சேர்த்து வந்து எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கனாக்கா 4 பழம் இல்லைனா 5 பழம் 10 ரூபாய்க்கு வந்து சீப்பாக தான் விற்பாங்க. எட்டாவது வந்து பார்த்திங்கனாக்கா மோர் தான். இது வந்து வெயில் டைமில் வந்து எல்லா கடையிலையுமே வந்து மோர் வந்து விற்பாங்க. நீங்கள் 1 டம்ளர் இல்லைன்னா 2 டம்ளர் வந்து ஒரு நாளைக்கு வந்து குடிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா தர்பூசணி பழம் தான். இது வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆனாவே எல்லா கடையிலையுமே வந்து பார்த்திங்கனாக்கா 20 ரூபா இல்லைனா 15 ரூபா கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு விற்றுட்ருப்பாங்க. நீங்கள் ஒரு பழம் வாங்கி இன்றைக்கி பாதி நாளைக்கு பாதி கூட நீங்கள் வந்து வச்சு சாப்பிடலாம், ஒன்றும் கெட்டு போகாது. 10வது வந்து பார்த்திங்கனாக்கா பப்பாளி பழம். இது வந்து வில்லேஜ் சைடு ஃபுல்லாகவே வந்து சீப்பாகவே வந்து கிடைக்கும். இங்கே சிட்டி சைட்லேயும் வந்து கிடைக்கும். நீங்கள் ஒரு பழம் வாங்கி இன்றைக்கி கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் கூட வந்து கட் பண்ணி சாப்பிடலாம். 11வது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாங்காய் தான். மே மாதம் ஆனாவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாங்காய் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க மாங்காய் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சம்மரில் வந்து மாங்காய் வந்து சாப்பிடலாம், ஜூஸாகவும் குடிக்கலாம். 12வது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி தான். இந்த சம்மரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி வந்து 3லேருந்து 4 லிட்டர் வரைக்கும் நீங்கள் வந்து குடிக்கலாம். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க.